வெல்கம் அல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம உபாகம புஸ்தகத்தை கவனித்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் பார்ப்போம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கப்படும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. இது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கொடுத்தாகணும். ஸோ தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. எல்லா தேசத்திலையும் எளியவர்கள் இருப்பார்கள். ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இதை நம்ம கேட்டாகணும். இன்னொரு வேத சட்டம் ஒன்று சொல்லுது, ஒரு சகோதரனாகிய எபிரேய புருஷனும் எபிரேய ஸ்திரியார்களும் உனக்கு வேலைப்பட்டால், அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏதாவது கடன் தரணும்னு சொன்னால் அவனை அடிமையாக தூக்கிடுவாங்க, அடிமையாக வச்சுருவாங்க. ஸோ அந்த பழக்கம் ஒரு தீய பழக்கம் தான். ஸோ வேலைப்பட்டால் அது 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணிடணும். கர்த்தர் 7ஆம் வருஷத்தில் எல்லாமே விடுதலை பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் கர்த்தர் 6 நாளில் எல்லாத்திலும் சிருஷ்டித்தார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு வருஷத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அவர் தீர்மானித்துட்டு இருந்தார். அதனால் நம்மளையும் அது மாதிரி செய்ய சொன்னார். அவனை விடுதலை பண்ணி அனுப்பும்போது அவனை வெறுமையாக அனுப்பிவிடாமல், இப்போ ஒருத்தனை அடிமையாக பிடிச்சிட்டு இருந்தான், அவனை வெறுமையாக அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரோ அந்த ஆசீர்வாதத்தின்படி உன் நாட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. சும்மா கொடுக்காது, சும்மா அனுப்பிவிடாத. அவனை அனுப்பிவிடும்போது அவனை ஆசீர்வதித்து எல்லாத்தையும் கையில் கொடுத்து அனுப்பிவிடு. இது என்று அவனுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அனுப்பிவிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் நினைப்பறிந்து கொடு. நம்மளும் ஒரு காலத்தில் நம்மளை சொல்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கிட்ட அடிமையாக இருந்தோம். கர்த்தர் நம்மளை மீட்டதுனால நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டது நினைவு கூட கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஸோ இதெல்லாம் உட்காந்து நம்ம தியானிக்கணும், நம்ம வாழ்க்கையிலும் பயன்படுத்துகிறோங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நான் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.